இந்தியாவில் இருக்கின்றது. 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கு நம்ம சொல்றோம்ல. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய கலைஞர் போல செய்தவர் யாராவது உண்டா என்று தேடி பாருங்கள். கலைஞருடைய உயரம் தெரியும். மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் சொன்னார்கள், ஒரு தலைமை செயலாளர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் தெளிவாக இல்லையே, அது ஒரு விவாத பொருளாக இருக்கின்றது, நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா என்று அவர் கேட்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞருடைய வழியில், எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழியில் நடைபோடுகிறவர்கள் நாங்கள். எங்களுடைய தலைமை செயலர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா அதுல சொல்லியிருக்கிறார். பேஸ்ட் ஆன் த recommendation of the committee, yes, on the state level we will constitute a committee headed by the principal secretary of the school education department. Based on the committee's recommendation we will decide. கமிட்டி ஒத்துக்கல, எங்களுக்கு பணம் வேணாம், அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீ கொடுக்க 2000 கோடி நான் வாங்கினேன் என்று சொன்ன என்னுடைய தமிழ் சமுதாயத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் ஆளாவேன், 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். ஆனா இங்க ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சமச்சீரை கொண்டு அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர்களை கொண்டு போனதே எங்க முத்தமிழர் கலைஞருடைய மண் இந்த மண். ஆனா இங்க சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோட மேல இருக்க அக்கறைன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? கலைஞர் சொல்ற மாதிரி தான், பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள். ஆக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அறிவிப்பு என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் இருக்குது என்பதை தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.